நேரு ஸ்டேடியம் பார்த்துருப்பீங்களா, அது ஏரியில தான் கட்டியிருக்காங்க. லில்லி பாண்டுன்னு ஒன்று இருந்தது ஏரியில. வள்ளூர் கோட்டம் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. முகப்பேர் ஏரி திட்டம், அது பேரே ஏரி திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்தது முகப்பேர் ஏரி. அது என்னன்னா அந்த ஏரியை மூடிட்டு அதுல வீடு கட்டுறது ஏரி திட்டம். திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில இருக்கு, எஸ்பி ஆபீஸ் ஏரியில இருக்கு. ஏன் மதுரை பிரான்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. மன்னர் ஆட்சி காலத்துல 42,000 ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு மக்கள் ஆட்சி காலத்துல 37,000 ஏரிகள் தான் இருக்கு. 5,000 ஏரிகள் காணாம போயிடுச்சு. இந்த வடிவேல் சினிமால தெரியும் இல்ல, கிணறு காணோம் கிணறு, அப்படிதான் இல்ல, காணல. ஏன் காணல? ஏன்னா கடந்த ஆட்சியாளர்கள் 50 ஆண்டு காலத்துல ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டணுமா ஏரியில தான் கட்டணும், ஹவுசிங் போர்டு கட்டணுமா ஏரியில கட்டணும், வீடு கட்டணுமா ஏரியில கட்டணும், ஏதாவது பில்டிங் கட்டணுமா ஏரியில தான் கட்டினாங்க. எம்ஜிஆர் காலத்துல மட்டும் சென்னையில 280 ஏரிகளை மூடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, எவ்வளவு முக்கியம் ஏரிகள் தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்ல, வடிகால் மழை வந்தாலும் அங்க போய் தேக்கி நிக்கிறது. இப்ப ஏரிகள் காணாம போயிடுச்சு. இப்படி காணாம போறதுனால வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க வரும்? உங்க வீட்டுக்கு வரும். வேற எங்க போவோம்? போறது இடம் இல்லை. அதனால உங்க வீட்டுக்கு வந்துச்சு வெள்ளம். வீட்டுக்கு வந்து எவ்வளவு பேர் உயிரை இழந்தாங்க. காரணம் போறதுக்கு இடம் இல்லை. அப்படி எல்லாம் ஏரிகள் மூடி. இப்போ நேரு ஸ்டேடியம் பார்த்துருப்பீங்களா, அது ஏரியில தான் கட்டியிருக்காங்க. லில்லி பாண்டுன்னு ஒன்று இருந்தது ஏரியில. வள்ளூர் கோட்டம் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. எஸ்ஏஎஃப் கேம்ஸ் வில்லேஜ் அதுவும் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. முகப்பேர் ஏரி திட்டம், அது பேரே ஏரி திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்தது முகப்பேர் ஏரி. அது என்னன்னா அந்த ஏரியை மூடிட்டு அதுல வீடு கட்டுறது ஏரி திட்டம். திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில இருக்கு, எஸ்பி ஆபீஸ் ஏரியில இருக்கு. ஏன் மதுரை பிரான்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட் ஏரியில தான் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஜட்ஜிங் அதுல தான் உட்காந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. இளைஞர்களுக்கு அவேர்னஸ் வரும். கூவம் எடுத்துங்க, 72 கிலோமீட்டர். இப்போ கூவம்னால இன்னைக்கு என்னன்னா, ஐயோ சாக்கடை. நம்ம வி யூஸ் இட் colloquially we use, ஐயா அது ஒரு கூவம்டா. யாராவது பார்த்து இல்லை திட்டணுமா, நீ ஒரு கூவம் அப்படி சொன்ன, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நான் சொல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குடிக்கிற தண்ணியை பூஜை பண்ணாங்க கோவில்ல. இட் ஆல் ஹேப்பன் இன் தி லாஸ்ட் 30 இயர்ஸ். ஆனா கூவத்துல இது வரைக்கும் ஐ திங்க் மேபி அபவுட் ஒரு 12,000 to 15,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். எதுக்கு? கூவத்தை சுத்தப்படுத்தணும்னு. சுத்தப்படுத்த முடியுமா? முடியும். முடிச்சிருக்காங்களா? இல்ல. கூவம் நான் சொன்ன 72 கிலோமீட்டர் சொன்னிருக்குல்ல, இந்த 72 கிலோமீட்டர்ல இன்னைக்கும் 60 கிலோமீட்டர்ல கூவத்துல தண்ணி குடிக்கலாம். இன்னைக்கு குடிக்கலாம். அதுல இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க தண்ணி வச்சுக்கிட்டு. மீதி இருக்கிற 12 கிலோமீட்டர்ல தான் சாக்கடையா மாறி இருக்கு. சென்னை எப்ப உள்ள வருதோ சாக்கடையா மாறிடுச்சு. ஏன்னா there are so much of examples in the world. சவுத் கொரியா சியோல் எக்ஸாம்பிள் இருக்கு, ரெட் ரிவர் யூஎஸ்ல இருக்கு, சென்ட் ஆண்ட்ரியாஸ் ரிவர் இருக்கு, பிளாக் ரிவர் ஜெர்மனி, எல்லாமே இருக்கு. so much of examples where they have cleaned up. இதோட மோசமா இருக்கு சிங்கப்பூர்ல இவ்வளவு சாக்கடை ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? சுலபமா பண்ணிட்டு போலாம். அதுக்கு தகுந்த மாதிரி we have to, இதெல்லாம் நிச்சயமா with your participation. யாரு? யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு போன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன சினிமா இருக்குது, இன்னைக்கு என்ன இருக்குது, இப்படியா அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அவேர்னஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இல்லை. யூ நீட் டு ஹேவ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ஏன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தா இன்னைக்கு கான்செப்ட் பொலிட்டிக்ஸ், அரசியல், ஐயோ அது மோசம், சாக்கடையா இருக்குது. சாக்கடை நீங்க சுத்தப்படுத்தணும்.